2016 ஒரு மேசிவான ஒரு படத்தில், ஒரு பயோகிராஃபி படத்தில் நடித்து ஹிட் கொடுத்து திடீர்னு 4 வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு உச்சத்துக்கு போகும்போது திடீர்னு ஒரு மரணம். எப்படி அப்படின்னு பார்த்தா, இவர் இறந்தது சூசைட்னால. அதுக்கு நிறைய காரணம் தியரிஸ்லாம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஆனால் அவர் இறந்ததுக்கு சொல்லப்படுற முக்கியமான காரணம் ஒன்று தான், நெப்போட்டிசம். நேற்று அவரோட பிறந்த நாள். அவர் பேர் தான் சுஷாந்த் சிங் ராஜ்புட். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து சுஷாந்தை பற்றி கிடையாது, ஆனால் அதில் ஒரு விஷயம் ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா, நெப்போட்டிசம். அதை பற்றி பேசலாம் அப்படின்றத இந்த வீடியோ. ஹாலிவுட்லேயும் நெப்போட்டிசம் இருக்குது, ஆனால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பேச போகிறோம். ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் டி. இது நம்ம டிஎன்ஏ ராமட்டம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது நெப்போட்டிசம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுஷாந்த் சிங் ராஜ்புட் 2013 காய் போச்சே அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு ரோல் கிடைக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய படங்கள் நடிக்கிறாரு. ஆனால் ஆக்சுவலாக அவரோட டோட்டல் ஃபிலிம் கரியரே பார்த்தீங்கன்னா ஒரு 12 படம் தான் நடிச்சிருக்காரு. அதில் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு படம் தான் பிகே அண்டு எம்எஸ் தோனி. அப்சல்யூட்லி எம்எஸ் தோனி தான் அவர் இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்துச்சு. அவரை வீழ்த்தின ஒரு விஷயம் அண்ட் நிறைய ஸ்டேஜஸில் அவரை கலாய்ச்சது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நெப்போ கிட்ஸ் சொல்லப்படுறவங்க தான். அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கா அப்படின்னாலும் இருக்குது. தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ, அதில் நெப்போ கிட்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, தோற்று போனவங்களும் இருக்காங்க. ஜெயிச்சவங்க யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை, அது வீடியோ எண்டில் கூட சொல்கிறேன். தோற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது பிரசாந்தா அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக பிரசாந்த் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கும் தோல்வி அடைஞ்சதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டால் அவங்க அப்பா. ஆக்சுவலாக பிரசாந்துக்கு சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. ஆக்சுவலாக அவங்க அப்பாவுக்குமே கிடையாது. அவருக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஆசை. அவங்க அப்பா ஆக்சுவலாக ஆரம்பத்தில் ஒரு ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசர் இந்த மாதிரி தான் இருந்தார். அதுக்கப்புறம் சில படங்கள் இயக்குனராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இவர் உள்ளே வரல. சூழ்நிலை காரணமாக தான் இவர் உள்ளே வர வேண்டியது இருந்தது. காரணம், வைகாசி பிறந்தாச்சு அப்படின்ற ஒரு படம். அந்த படத்தோட டைரக்டர் இவர் எங்கேயோ ரோட்டில் பார்த்துட்டு, இந்த பையன் நம்மளோட கதைக்கு சூட் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் வற்புறுத்தி எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் உள்ளே கூப்பிட்டு வந்திருக்காரு. அவங்க அப்பாவுக்கும் வேண்டாம் வெறுப்பாக தான், சரி நம்ம பையனை என்னடா இது சின்ன பையன் படிக்கிற பையனை போய் அடம் போக சொல்கிறாங்களே, இவன் டாக்டர் அவனை தானே எதிர்பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னும் போது, இல்லை இந்த பையன் நடிச்சே ஆகணும்னு அந்த டைரக்டர் அவ்வளோ வம்படியாக அவரை கூப்பிட்டு வந்ததுனால தான் பிரசாந்த் உள்ளே வர ஆரம்பித்தார். வந்து சரி ஓகே, இந்த படம் எப்படியும் பெருசாக ஓடாது, நம்ம இதுக்கப்புறம் அப்படியே பையனை வந்து நம்ம படிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினச்சப்போ படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு, செம படம். அதுக்கப்புறம் அதே மாதிரி லைனாக நிறைய படங்கள் அவருக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இவரும் அந்த சரி ஓகே இந்த நடிக்கிற வரைக்கும் நடிக்கிட்டோம் அப்படின்னு ஆரம்பிச்சு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் நல்லாவே வர ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக டாப் ஸ்டார்ன்ற பட்டமும் அப்போ தான் அவருக்கு கிடச்சி. இன்ஃபேக்ட் ஜீன்ஸ் படம் ஆரம்பத்தில் அவருக்கு நரேட் பண்ண படம் கிடையாது, ஆனால் அந்த ஸ்டோரி அவருக்கு கிடைச்சப்போ அதை டக்குன்னு பிடிச்சிட்டு அது மூலமாக இன்னும் பெரிய பிளாக் பஸ்டர் கிடையாது. சொல்லப்போனால் அவரோட மொத்த கரியர்லேயே நம்பர் 1 மூவி அப்படின்னா ஜீன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக ஓடல. அதுக்கு காரணம் அவங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ். நிறைய இடத்துல நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி, என்ன என் பையனுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ண மாட்டான், அதாவது ஓவர் பில்டப். அவர் ஆக்சுவலாக பிரசாந்த் பண்ணல, அவங்க அப்பா ஓவர் பில்டப் கொடுத்து கடைசியில் சரி ஓகே இந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என்ன இவருக்கு இவ்வளோ செலவு பண்ண சொல்கிறாங்க, இவ்வளோ பண்ண சொல்கிறாங்க, இவரு காசு கொடுத்தே படம் எடுக்க முடியாது போய்ட்டு போல இருக்கே, ஸோ அதனால் இவர் வேண்டாம், மேக்ஸிமம் நம்ம புதுசாக நிறைய நடிகர்கள் வராங்களா, நம்ம அவங்கள வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க எண்ணத்தை மாற்றுற அளவுக்கு நடந்துக்கிட்டது இவர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு சரி மற்ற ப்ரொடியூசர்ஸ் போனால் என்ன, என் பையனை வச்சு நானே படம் எடுக்கிறேன் அப்படின்னு இவர் பண்ண படம் தான் பார்த்தீங்கன்னா ஜெய், ஷாக், சாகசம், பொன்னர் சங்கர், அப்புறம் கடைசியாக இப்போது வந்து அந்தகன். இது வரைக்குமே அவர் எடுத்தது தான். உங்களுக்கே தெரியும் அந்த படத்தோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கும், அந்த படம் எப்படி போச்சு, அந்த படம் பெருசாக ஓடிச்சா இல்லையா, அது நல்ல ரீச் வந்தா இல்லையான்னு எல்லாருக்குமே தெரியும். இதுதான் சொல்லப்போனால் பிரசாந்தோட டவுன்ஃபால்னே சொல்லலாம். அண்ட் பர்சனல் லைஃப்லேயே அவருக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்ததுனால அவரால் அவரோட கரியரை பக்காவாக கொண்டு போக முடியல. ஆனால் பிரசாந்த் வந்து ஒரு செம மல்டி டேலண்டட் பர்சன். ஆக்சுவலாக அவர் பெயிண்டிங் பண்ணுவாராம், ஹார்ஸ் ரைடிங், ஸ்கேட்டிங், டான்ஸ் நல்லா ஆடுவார். இன்ஃபேக்ட் ஃபிட்னஸில் ரொம்ப ஒரு கான்ஷியஸான ஆள். அண்ட் சொல்லப்போனால் வந்து அவர் வந்து டெக்னிக்கலி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவாராம். சாஃப்ட்வேர் டெவலப்பிங், ஃபிலிம் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் டெவலப் பண்ணுறது. ஆக்சுவலாக ஸ்க்ரீன் ரைட் பண்ணுறது கூட ரீசெண்டாக அந்த அந்தகன் படத்துக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் அவங்களே வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வெளியீட்டு விழாலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எபிலிட்டி உள்ள மனுஷன் தான் பிரசாந்த். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கவங்க யாருன்னா 2 பேர். ஏன் 2 பேருன்னு சொல்கிறேன்னா, அவங்க 2 பேருமே அவங்களோட ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை ஒன்றா தவற விட்டவங்க. யாருன்னா வரலட்சுமி சரத்குமார் அண்ட் சாந்தனு. என்னடா சொல்கிற அப்படின்னா, சாந்தனு வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய படங்கள் நடிச்சிருப்பார். நம்ம வந்து இவரோட ரீமேக் படம் ஒன்று பாக்யராஜ் அவர்கள் தமிழில் எடுத்திருப்பாரு. அந்த படத்தில் வந்து அப்பாவும் புள்ளியமாக நடிச்சிருப்பாங்க. அந்த படம் நல்லா தான் இருக்கும்.
ஆனால் இவர் தான் புள்ள படிக்கணும் அப்படின்றதுக்காக அவரும் சரி சரத்குமார் அவர்களும் சரி 2 பேருமே தான் பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள சினிமா பக்கம் விடாமல் தான் இருந்தாங்க. ஆனால் இவங்க ஒரு சில ஆடிஷன்ஸும் அட்டன் பண்ணியிருக்காங்க. லைக் வரலட்சுமி சரத்குமார் பார்த்தீங்கன்னா பாய்ஸ், காதல் இந்த மூவிலாம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஜெனிலியா நடிக்க வேண்டிய கேரக்டர் பாய்ஸில் கிடைச்சிது. காதல் வந்து காதல் சந்தியா பண்ண வேண்டிய கேரக்டர் அவருக்கு கிடைச்சிது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான். ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, இல்லை என் பொண்ணு இதெல்லாம் நடிக்கக்கூடாது, நீ வந்து இப்போ நடிக்காத, உனக்குன்னு ஒரு ஏஜ் வரும் அப்போ நடி அப்படின்னு சொல்லி சரத்குமார் அவர்கள் தடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் சாந்தனு பண்ண வேண்டிய கேரக்டர் தான் சித்தார்த் இப்போ பண்ணி பாய்ஸ் படத்தில் பண்ணி ஹீரோவானார். ஆக்சுவலாக அது வந்து சாந்தனுக்கு வர வேண்டிய வாய்ப்பு, அதுவும் போச்சா. காதல் படத்தில் பரத் பண்ண கேரக்டர் சாந்தனு பண்ண வேண்டியது. ஸோ இப்படி அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை அவங்க அப்பாக்கள் தான் தட்டி பறிச்சிட்டாங்கன்னே சொல்லணும். ஆனால் அதுக்கப்புறம் இவங்க சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க. பட் அதில் சஸ்டெயின் ஆக முடியாமல் தான் இருந்தாங்க. 1-2 நல்ல படங்கள் கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு பேர் சொல்லும்படியாக நிறைய படங்கள் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சக்தி வாசு, டைரக்டர் வாசு இருக்கார் இல்லையா, அவரோட பையன். ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சினிமாக்குள்ளே வரணுன்ற எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. அவருக்கு வேறு தொழில்கள் பிஸ்னஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, நீ நடின்னு சொல்லி அவரை வலுக்கட்டாயமாக நடிக்க வச்சிருக்காரு. சின்ன தம்பி படம் பார்த்துருப்பீங்க, அதில் யங் போர்ஷனில் இவரை தான் நடிக்க சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு கேட்டப்போ தொட்டால் பூ மலரும் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் என்ன பிரச்சனைனா, டைரக்ட் பண்ணதுனும் வாசு. ஆனால் ஒரு ஃப்ரேம்லேயும் ஒரு சீன்லேயும் வந்து நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டை திட்டுவாராம். என்னடா இது ஜூனியர் ஆர்டிஸ்ட் முன்னாடி திட்டுறாரு, இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு சொல்லி அவர் சின்ன விஷயத்தையும் பண்ணும்போது இம்ப்ரோவைஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைப்பில் அவர் பையனை போட்டு திட்டிருக்காரு. அதுவே அவருக்கு ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது. ஆனால் இருந்தாலும் சரி நம்ம நல்லா நடிக்கணும், நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அவரால் முடியல. அதுக்கப்புறம் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் வந்துருக்கு. ஆனால் அவங்க அப்பா இல்லை இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய தட்டி கழிச்சிருக்காரு. அதனாலையும் அவருக்கு நிறைய வாய்ப்பு போயிடுச்சு. சில வாய்ப்புகள் இவருக்கு கிடைச்சுமே அதை மிஸ் பண்ணியிருக்காரு. இது நம்ம பிக் பாஸ் ஷோவில் கூட சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு சில இன்டர்வியூஸில் கூட சொல்லியிருப்பாரு. அவருக்கு ஏற்பட்ட சில கெட்ட பழக்கங்கள் மூலமோ கெட்ட நண்பர்கள் மூலமோ அவருக்கு அந்த வாய்ப்பெலாம் அவர்கிட்ட போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போவுமே அடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் போராடிட்டு தான் இருக்காரு. அண்ட் ஃபைனலி யாருன்னா சண்முக பாண்டியன். யாருன்னு தெரியும், நம்ம கேப்டனோட பையன். ஆக்சுவலாக ஒரு நல்ல மனுஷன் தான். ஒரு அவங்க அப்பாவோட பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு இப்போ வரைக்குமே நல்ல செயல்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய படங்கள் வந்து கிடைக்காம தான் இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு சில படங்கள் நடித்தார். ஆனால் அவருக்கு அந்த படங்கள் பெருசாக பேர் சொல்லலை. ஏன்னா கேப்டனோட பையன் அப்படின்னும் போது நிறைய பேர் என்னென்னா நிறைய எதிர்பார்க்குறாங்க. இந்த நெப்போக்கிட்டாக இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை தான். அவங்க அப்பா ஒரு டைரக்டரோ ப்ரொடியூசரோ இல்லை ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தால் அவங்கக்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணலன்னா மக்கள் அப்படியே அனுப்பி விட்டுனே இருப்பாங்க. ஆக்சுவலாக இதில் இவ்வளோ பேசுகிறோம் இல்லையா, நெப்போட்டிசம் ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. நெப்போட்டிசம் அப்படின்னா என்ன? சிம்பிளான ஒரு விஷயந்தான். நான் இப்போ ஒரு ஆடிஷன் போகிறேன், நாங்கள் ஒரு 100 பேர் இருக்கோம், நான் இப்போ ஒரு ஆடிஷன் கொடுக்குறேன், எனக்கு நல்ல திறமை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் யாரோ ஒரு பையன் வந்தாங்க, சார் எனக்கு அவரை தெரியும் சார் எனக்கு இவரை தெரியும் சார், நான் ஒரு பையன் சார் அப்படின்னும் போது அந்த சான்ஸை தட்டி பறிக்கிறாங்க இல்லையா, அதுதான் நெப்போட்டிசம். அப்படி பார்த்தா இங்கே நிறைய நெப்போட்டிசம் கிட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய், தனுஷ், சிம்பு, கார்த்தி, சூர்யா இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் அவங்க ஜெயிச்சதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, அதுதான் அவங்களோட உழைப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லாவே உழைச்சிருக்காங்க அவங்களாம். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தையும் தான் மேலே இருக்க கரெக்ஷனெல்லாம் வந்து தான் மேலே இருக்க எரர்ஸ்லாம் வந்து திரும்ப கரெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த விஷயம் நமக்கு செட் ஆகலையா, திரும்ப அதை எப்படி ஆல்டர்னேட் பண்ணி அதில் இன்னும் பெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு. ஏன்னா ஆரம்ப காலத்தில் சூர்யாவில் வந்து டான்ஸே ஆட தெரியாந்தாங்க. ஆனால் அவரோட காலப்போக்கில் அவர் நல்லாவே டான்ஸ் ஆட ஆரம்பித்தார். தனுஷெல்லாம் வந்து அவரோட உடம்பை வச்சு கிண்டல் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவருக்குமே சினிமாக்குள்ளே வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவர் செஃப் ஆகணுன்றது தான் அவரோட இன்ட்ரெஸ்ட். ஆனால் இன்றைக்கி நடிப்பு அவசரம். தன்னை கிரிட்டிசைஸ் பண்ணவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு அவங்க உழைப்பு தான் இன்றைக்கி அவங்களை கொண்டு வந்திருக்கு. இதுக்கு பெரிய ரீசன் சிம்பிளாக சொல்லணும்னா தளபதி விஜய் சொல்லி ஆகணும். இதெல்லாம் ஒரு மூஞ்சான் பேசின இடத்துல இன்றைக்கி தளபதி விஜய்ன்ற ரேஞ்சுக்கு போய் உட்காந்துருக்காரு. அதிலே நம்ம புரிஞ்சிக்க வேணாமா? அது இல்லாமல் ஒரு சில நடிகர்கள் தன் திறமையாலுமே ஒரு நார்மல் ஆடிஷன்லேருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடித்து சின்ன டிவி சீரியல்ஸில் நடித்து அப்படி மேலே வந்தவங்களும் இருக்காங்க. எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, கவின் இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம். இதில் ஒரு சில பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடரேட் ரேஞ்சில் இருக்காங்க. மேலேயும் போக முடியாமல் கீழே இறங்க முடியாமல் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இப்போது ஹரிஷ் கல்யாண்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் ஆக்சுவலாக அவருமே ஒரு நெப்போக்கிட் தான். ஏன்னா அவங்க அப்பா வந்து 5 ஸ்டார் அப்படின்னு 5 ஸ்டார் லேபிள்னு சொல்லிட்டு நம்ம நிறைய அந்த ஆல்பம்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஆல்பமோட ஓனர் அவர் தான். ஒரு ஆடியோ ஆல்பம் அதோட ஓனர் அவர் தான். அவங்க வந்து நிறைய ரைட்ஸ் வாங்கிச்சுப்பாங்க, இந்த டிஓ அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால்
மேலே வரக்கூடிய எபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஹரிஷ் கல்யாண் இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஆக்டராக தான் வந்துகிட்டு இருக்காரு. மேபி அவர் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல லெவலுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நெப்போக்கிட்டாக இல்லாமல் டேலண்டடாக வந்தவங்கள முக்கியமாக சொல்லணும்னா அஜித் சாரை சொல்லலாம். ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு ரேசிங் பண்ணணும் அப்படின்னு ஆர்வத்தில் இருந்தவர் மாடலிங் பண்ணால் நமக்கு காசு கிடைக்கும், அது மூலமாக நம்ம ரேசிங்கை கரியரை தொடரலாம் அப்படின்னு உள்ளே வந்தவர். அவருக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சி அடுத்தடுத்து தன்னை நல்லாவே வலுப்படுத்திக்கிட்டு இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்காருன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இன்ஃபேக்ட் நம்மளை மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன், நல்ல மனசு உள்ளவரும். ஓகே, இந்த வீடியோவுக்கு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். நெப்போட்டிசம் அப்படின்றது தமிழ் சினிமாவில் நிறைய இடத்துல நடக்குது, பெருசாக வெளியே வரல. ஆனால் தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு ஹெல்த்தியான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி என்னதான் நெப்போ கிட் உள்ளே வந்தாலும் அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கல, அவங்க ஹார்ட் ஒர்க்கை கொடுக்கலன்னா தமிழ் ஆடியன்ஸ் தம்பி வெளியே போப்பா அப்படின்னு அனுப்பிடுவாங்க. இதுதான் உண்மை. நிறைய பேர் சொல்லலாம். ஆரம்பத்தில் விக்ரம் பிரபு வந்தார், ஆக்சுவலாக அவர் இன்னுமே ஆக்டிவாக தான் இருக்கார். ஆனால் இப்போ நடிக்கிற படங்கள் பெருசாக போகிறதில்ல. வந்த படம் நல்ல படம், ஆனால் அதுக்கப்புறம் அவர் கொடுத்த படங்கள் பெருசாக போச்சானா போல. இப்போது ஒரு நடிகர் என்னதான் ஒரு நெப்போக்கிட்டாக இருந்தாலும் அவர் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன், அவரோட ஹார்ட் ஒர்க் எவ்வளோ கொடுக்குறாரு, அவரோட எஃபோர்ட் எவ்வளோ எடுக்கிறாரு, அண்ட் அவரோட டைம், இதெல்லாம் பொறுத்து தான் அவங்க எவ்வளோ மேலே போகிறாங்க கீழே வராங்கன்றதுலாம் முக்கியம். அதையும் தாண்டி அவங்க எவ்வளோ நல்ல என்டர்டெய்னராக இருந்தாங்க அப்படின்றது முக்கியம். சிம்பிளாக சொல்லணும்னா ஹார்ட் ஒர்க் இருந்தால் நெப்போக்கிடோ இல்லை நான் நெப்போக்கிடோ அவங்க எவ்வளோ உச்சத்துக்கு வேணாலும் போகலாம். இதுக்கெல்லாம் பெரிய உதாரணம்னு ஒன்று சொல்லலாம். ரஜினி சார் சாதாரண பஸ் கண்டக்டர், ஈவன் கார்பெண்டர் வேலை கூட பார்த்தவர். ஆனால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே அவரை தெரியும். இந்தியாவுக்கு ஒரே சூப்பர் ஸ்டார் அவர் மட்டும்தான். அவ்வளோ வீடியோ முடிஞ்சு. இதே மாதிரி சினிமா கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட டிஎன்ஏ ட்ராமா டவுனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from It's Mr. D.